தரம் 6 அலகு 1 தேர்ச்சி மட்டம் 1.1 பற்றி முதலாவது வீடியோவில் கற்றிருந்தோம். அதற்குரிய கேள்வி பதில்களை தற்போது பார்ப்போம். முதலாவது வெற்றிடத்தை நிரப்புக. கணனி ஒரு சாதனம் ஆகும். கணனி என்பது ஒரு இலத்திரனியல் மின்னணு சாதனம் ஆகும். இரண்டாவது, கணினி தரவுகளை டேஷ் செய்து தகவல்களாக மாற்றும். பதில் முறை வழியாக்கம் செய்து. எங்களுக்கு தெரியும் தரவுகளை உள்ளீடு செய்து அந்த தரவுகள் முறை வழியாக்கம் செய்யப்பட்டுத்தான் தகவல்களாக மாற்றம் பெறுகின்றன. இப்போ இதுக்குரிய விட முறை வழியாக்கம். ப்ராசஸிங். அடுத்த கேள்வி CPU என்பதன் விரிவாக்கம். அதாவது எங்களுக்கு தெரியும் CPU என்றால் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஓகே, இதைத்தான் நாங்கள் கணினியின் மூளையாக பார்க்குறோம். ஏன் கணினியின் மூளைன்னு சொல்கிறோம்டா, சிபியூவில் தான் நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளும், அதாவது தரவுகளை உள்ளீடு செய்து தான் வெளியீடாக தகவல்களை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நாங்கள் உள்ளீடு செய்கிற தரவுகள் எல்லாமே இந்த சிபியூவில் தான் முறை வழியாக்கம் செய்யப்பட்டு வெளியீட பெற்றுக்கொள்கிறோம். அதால் சிபியூ கணினியின் மூளையாக கருதப்படுகின்றது. அடுத்தது பார்த்தோமேண்டா, ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்தப்படுவது எதற்காக? ஹார்ட் டிஸ்க் ஒரு சேமிப்பு சாதனமாகும். இப்போ ஹார்ட் டிஸ்க் பயன்படுத்தப்படுவது சேமிப்புக்காகும். ஓகே, அடுத்தது சரி பிழை இடுக. கணினி தகவல்களை மட்டும் உள்ளீடாக பெறும். கணினி தரவுகளையும் அறிவுறுத்தல்களையும் தான் உள்ளீடாக பெற்றுக்கொள்ளும். இப்போ இது தவறு, பிழை. மொனிட்டர் ஒரு வெளியீட்டு சாதனம் ஆகும். இது சரியோ பிழையோ? மொனிட்டர் ஒரு வெளியீட்டு சாதனம், அதாவது அவுட்புட் டிவைஸ் என்று எங்களுக்கு தெரியும். அப்போ இது சரி. CPU தரவுகளை முறை வழியாக்கம் செய்கின்றது. இதைத்தான் மேலே பார்த்த நாங்கள். அப்போ இது சரி. அடுத்த கேள்வி டேட்டா என்பது, அதாவது தரவு என்பது அர்த்தமுள்ள தகவல். இது பிழை. ஏன்? தரவு நார்மலாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறது. இப்போ உதாரணமாக ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் பெற்றுக்கொண்ட புள்ளி தரவு. அதே வகுப்பறையில் எல்லா மாணவர்களில் பெற்றுக்கொண்ட புள்ளிகளிலேயும் ஒரு மாணவன் உயர் புள்ளி பெற்றிருப்பான். அது தகவல். ஏன்? எல்லா மாணவர்களோட பெற்றுக்கொண்ட புள்ளிகளையும் எடுத்து அவ்வளவு தரவையும் வச்சு கொண்டு நாங்கள் அதில் இருந்து ஒரு கூடின புள்ளி, அதாவது ஒரு தகவலை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ தரவு அர்த்தமுள்ள தகவல் என்பது ஒரு பிழையான விடையாகும். அப்போ இது பிழை. தரவு அர்த்தமற்றது. அடுத்தது MCQ பார்ப்போம். கணினியின் மூளையாக கருதப்படுவது, அதாவது கணினியின் மூளை எது? மொனிட்டர் ஒரு வெளியீட்டு சாதனம், அவுட்புட் டிவைஸ். கீபோர்டுன்றது ஒரு உள்ளீட்டு, அதாவது இன்புட் டிவைஸ். CPU தான் மேலே பார்த்தோம். அடுத்தது பிரிண்டர். பிரிண்டர் என்றது நாங்கள் எங்களோட வெண்பிரதியாக நாங்கள் செய்த வேலைகளை வெளியீடாக பெற்றுக்கொள்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு சாதனம், வெளியீட்டு சாதனம். அதால் இதுக்கு விட CPU, அதாவது மைய முறைவழி அலகு. அடுத்த கேள்வியை பார்ப்போம். கீழ்கண்டவற்றில் உள்ளீட்டு சாதனம் எது? உள்ளீட்டு சாதனம் இப்போ பார்த்தனாங்க மேலே. பிரிண்டர் ஒரு அவுட்புட் டிவைஸ். மவுஸ் ஒரு உள்ளீட்டு சாதனம். மொனிட்டர் அதாவது திரையில் தான் நாங்கள் செய்கிற வேலைகளை வெளியீடாக பார்த்து கொள்கிறோம். இப்போ மொனிட்டர் ஒரு வெளியீட்டு, அதாவது அவுட்புட் டிவைஸ். ஸ்பீக்கரும் சவுண்டை நாங்கள் வெளியால் பெற்றுக்கொள்கிறோம் அதனூடாக. அதுவும் ஒரு வெளியீட்டு சாதனம். ஆகவே இதில் உள்ளீட்டு சாதனம் மவுஸ். இதுக்கு விட பி. தகவல்களை வருங்கால தேவைக்காக சேமிக்கும் சாதனம். சேமிப்பு சாதனம்ண்டா என்ன? நாங்கள் செய்த வேலைகள் எங்களோட எதிர்கால தேவைகளுக்காக நாங்கள் சேமித்து வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற சாதனங்களை தான் சேமிப்பு சாதனங்கள்னு சொல்லுவோம். இதில் CPU பார்த்தோம்னா சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் வராது. ஹார்ட் டிஸ்க் மேலே பார்த்த நாங்கள். மொனிட்டர் வராது, அவுட்புட் டிவைஸ். மவுஸ் இன்புட் டிவைஸ். ஆகவே ஹார்ட் டிஸ்க் தான் எங்களுக்குரிய சேமிப்பு சாதனம். வேறு சேமிப்பு சாதனங்களை பார்த்தோமேண்டா எங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச பென் டிரைவ்,
ஃபோனில் பார்க்குற மெமரி கார்டு எஸ்டி கார்டுண்டு அப்போ அதால் வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு சேமிப்பு சாதனம் ஆகும்.